அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். குருஜி, என் கர்மாவை மாற்றுவது யார் என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார். உன் கர்மாவை யாரால் மாற்ற முடியும்? கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? நான் வாங்கின கடனை யார் அடைப்பார்கள் குருஜி என்று கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீ வாங்கின கடனை நீ தான் அடைக்கணும், வேற யார் வந்து அடைப்பாங்க? முட்டாள்தனமான ஒரு கேள்வி இல்லையா? இன்னும் ஒரு சிலர் இருக்கிறான், கர்மா கரைவதற்காக சில சடங்குகளை எல்லாம் செய்தால் உங்கள் கர்மா கரைந்து விடும், வாருங்கள் வாருங்கள்னா ஒட்டுமொத்தமா கூட்டத்தா போய் அங்க நின்னுக்குன்னு அவனவ உங்க கர்மாவெல்லாம் கட்சி போடுற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில போய் கும்பலா சேர்ந்து செம்மறி ஆட்டு மந்த மாதிரி மாறுறீங்களே, அது எப்படி நீங்க பட்ட கடன் எல்லாம் அவன் அடைச்சிடுவான்? ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நீ இந்த குளத்துல குடிச்சு அவன் பாவம் கர்மா குறையும். அப்போ உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் எங்க இருப்பான்? அந்த குளத்துல எல்லாம் இருப்பான், நதியில் எல்லாம் இருப்பான். இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான செயல். ஏன்னா அறிவு உனக்கு விழித்துக் கொள்ளவில்லை, உனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படவில்லை. நீ தூங்கிக் கொண்டே இருக்கிறாய். தூக்கத்தில் மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு நடக்கின்ற தூக்க வியாதி பிடித்த மனிதர்களாக நீங்கள் இருக்கின்ற வரை இதையெல்லாம் நீங்க நம்புவீங்க. கர்மா என்பது என்ன? நீயாக தேடிக்கொண்டது, நீயாக சேர்த்து கொண்டது, நீயாக சேமித்துக் கொண்டது, நீயாக வாங்கி கொண்டது. அது தலைவிதின்னுவா, தலை எழுத்துன்னுவா, சமஸ்காரங்கள்னுவா, பாவங்கள்னுவா, புண்ணியங்கள்னுவா, பல பேர் வச்சு அழைப்பாங்க. இதில் நீங்க கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. எல்லாம் ஒண்ணுதான். கர்மான்றது ஒண்ணுதான், தலைவிதி ஒண்ணுதான், தலை எழுத்து ஒண்ணுதான், சமஸ்காரங்கள் ஒண்ணுதான், பதிவுகள் ஒண்ணுதான். இவை எல்லாமே நீங்களாக உருவாக்கி கொண்டவையை தவிர மற்றவர்கள் உங்களுக்கு தந்தது அல்ல. அப்ப ஏன் கர்மா? நீதான் அந்த கர்மாவை சேர்த்துக்கின, நீதான் ஓடி ஓடி சேர்த்த. அப்ப அது உனக்குள்ள மலை போல கூஞ்சி இருக்குது, பல மூட்டைகளா கட்டி இருக்குது, பல பெட்டிகள்ல பாதுகாக்கப்பட்டு இருக்குது. அப்ப இதையெல்லாம் நீ தானே வாங்கின, நீ தான் திருப்பி தரணும். இதுக்கு போய் இறைவா என் கர்மாவெல்லாம் கொய்ச்சிடு, நான் பாவம் செய்திருந்தா என்னை மன்னிச்சிடு அண்ணா, இறைவன் என்ன செய்வான்? இறைவன் என்பவன் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி. நீ எந்த முகத்துல போய் பார்க்கிறியோ அந்த முகம் தான் உனக்கு தெரியும். நீ பாவ முகத்தோடு போய் பார்த்தா பாவம் தெரியும், புண்ணிய முகத்தோட போய் பார்த்தா புண்ணியம் தெரியும். நீ உன் கர்மாவை வச்சுக்கின்னு முகமுடி போட்டு போய் பார்த்தனா முகமுடி முகம் தான் தெரியும். கடவுளுக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய தலைவிதிப்படிதான் நான் வாழ்க்கிறேன். என் தலையெழுத்து யார் எழுதுனது? என் தலையில அவன் எழுதிட்டான், நான் என்ன பண்ண முடியும்? இப்படிதான் வாழணும். யார் எழுதுனா? இறைவனா எழுதுனா உன் தலையில? இப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நிறைய பேர். என் தலைவிதியை அவன் எழுதிட்டான், என் தலையெழுத்து அவன் எழுதிட்டான், நான் என்ன பண்ண முடியும்? அவன் எழுதின தலைவிதிப்படி தலையெழுத்துப்படி தான் நான் வாழ்ந்தாகணும். விதி யார விட்டது? உங்க தலையில அவன் தலைவிதியும் தலையெழுத்தும் எழுதணும்னு அவனுக்கு என்ன ஆசையா, வெறுப்புமா, பேராசையா? இல்ல உங்களை துன்புறுத்தி பார்க்கணும், கஷ்டப்படுத்தி பார்க்கணும் என்றது அவனுக்கு என்ன ஒரு ஆசையா? இறைவன் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்துதான் படைத்தானே தவிர
இறைவன் யாரையும் துன்புறுத்த வேண்டும், கஷ்டத்தில் வைக்க வேண்டும், கவலையில் ஆழ்த்த வேண்டும், வேதனையில் அவர்களை துடிக்க வைக்க வேண்டும், கலங்க வைக்க வேண்டும், கண்ணீர் விட வேண்டும் என்று அவன் நினைத்து கூட பார்ப்பதில்லை. அவன் எல்லோரையும் ஒரே மாதிரிதான் பார்க்கிறான். அவன் படைத்த போது எல்லோரையும் சரிசமமாக தான் படைத்தான். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம படைத்தான். எல்லோருக்கும் 6வது அறிவு என்ற ஒரு அறிவை தந்துதான் அவன் படைத்தான். அந்த அறிவை நீ பயன்படுத்தவில்லை என்றால், நீ எதோ மீதோ மோகம் கொண்டு, ஆசை கொண்டு, பேராசை கொண்டு நீ சேர்த்து கொண்ட கர்மாவை நீதான் அழிக்கணும், நீதான் கரைக்கணும், நீதான் மாத்தணும். அதை விட்டுவிட்டு இந்த பிறவியை வாழ்நாளை வீணாக கழித்து கொண்டு மற்ற இடங்களெல்லாம் ஓடி ஓடி பறந்து 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 போய் பார்த்து கொண்டு வணங்கி கொண்டு இருப்பதால் எந்த விதமான பயனும் கிடையாது. நல்ல யோசனை பண்ணுங்க, நல்லா சிந்தித்து பாருங்க. இந்த கால இப்பிறப்பு உங்களுக்கு இருக்கிறது என்றால், இந்த பிறப்பினுடைய உயர்வு தாழ்வு நீங்களாக போன பிறப்பில் தேடிக்கொண்டத கர்மாவினுடைய விளைவு, பலன், விளைச்சல் தான். அடுத்த பிறப்பு எப்படி வரப்போகிறது என்பதை இந்த பிறப்பில் நீங்கள் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கையினுடைய கர்மா தான் அடுத்த பிறப்பை உங்களுக்கு நிர்ணயிக்க போகிறது. அப்ப பிறப்பை மாற்றிக்கொள்வதும் வாழ்க்கையை அனுபவிப்பதும் யார் கையில் இருக்குது? உங்களுடைய கையில் இருக்கிறது. இதை விட்டுவிட்டு என் கர்மாவை யாருன்னா மாற்றுவாங்களா? யார்கிட்ட போனா என் கர்மா குறையும்? யார் என்னுடைய கர்மாவை அடியோடு அழிப்பார்கள்? இந்த முட்டாள்தனமான எண்ணத்தோடு வாழ்ந்தீர்களானால் பல பிறவிகளை எடுக்க வேண்டியது வரும், பல பிறவிகளை துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது வரும். கொஞ்சம் சிந்திங்க. உங்களுடைய கர்மா உங்களால் உருவாக்கப்பட்டு கொள்ளதை தவிர வேறு யாராலும் அல்ல. உங்களுடைய கர்மாவை நீங்கள் தான் கரைத்து கொள்ள வேண்டும், காணாமல் போக செய்ய வேண்டுமே தவிர வேறு யாராலும் அதற்கு உதவி செய்ய முடியாது. உங்களை படைத்த கடவுள், இறைவன், ஆண்டவன், தெய்வம், பரம்பொருள் கூட இதில் தலையிட முடியாது, அவர்களாலும் கரைக்க முடியாது. புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.